ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர்கள் நிருபம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை நெருக்கமான ஒரு வழியிலே நடக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை. அதை புரிந்து கொள்ளுங்கள். உபத்திரவம் நிச்சயம் உண்டு. கொஞ்சம் இறங்கி போனா நமக்கு மேல யாரி நின்று மிதிப்பாங்க, உண்மைதான். ஆனா வேதம் இப்படி அல்லவா சொல்லுறது? அதனால சகிங்க, சகிக்கிறது மேல சகிங்க. ஏன்னா உண்மையும் செம்மையுமான இருதயத்துல வச்சுதான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. பொறுமையாய் பொறுமையாய் பலன் கொடுக்க வேண்டியிருக்கு. உபத்திரவம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. உபத்திரவத்தை என்ன செய்? அந்த வசனத்தின் நிமித்தம் பாடுபடு, அந்த வசனத்தின் நிமித்தம் பொறுமையாயிரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். மறுபடியும் வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். பாருங்கள், வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்படிதான் காத்துக்கிடணுமா? பொறுமையா. நம்ம என்ன சொல்றோம்? அவ சொல்லிட்டா, அவன் சொல்லிட்டா, அவன் செய்துட்டா, அவ செய்துட்டா, நான் அதனால செய்தேன். ஏன் நீ எப்ப என்ன விசுவாசி? உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருப்பீர்கள் என்றால் இப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருக்கார். மாற்று கருத்தே கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் இருப்பேன், ஆனாலும் உங்களுடைய சீஷல். அவர் சொல்ல, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. இங்க எப்படி எல்லா வசனங்களையும் கை கொள்ளும் போது கஷ்டம் உண்டு. அதான் முக்கியம். எல்லா வசனங்களையும் கை கொள்ளும் போது கஷ்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்ன செய்யணுமா? பொறுமையாய் இருக்க வேண்டுமா? மறுபடியும் வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொண்டபடியினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வசனங்களையும் நீங்கள் காத்து கொள்றதுல கஷ்டம் உண்டு, எல்லாமே சந்தோஷமா இருக்காது, மனசுக்கு வேதனைக்குரியதான் இருக்கணும். ஆனா என்ன? பொறுமையாய் சகி. கஷ்டமா தான் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன? ஆண்டவர் சில காரியங்களை சகிச்சுப்பா பொறுத்து போஞ்சிருந்தது, அப்படிதான் போக வேண்டியது இருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொன்னதான கற்பனைகளை பொறுமையாய் காத்து கொண்டதுனால கடைசி நாளையில உன்னை நான் காத்து கொள்வேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மீதி பாகத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதான் முக்கியம். நம்ம என்ன செய்றோம்? உங்களை நீங்க காத்து கொள்றதுக்காண்டி அவன் சொன்னா அவ சொன்னா அதனால சாடி விழுந்து திட்டுறீங்க. நீங்க உங்களை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறீங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத வசனத்தை காத்துக்கொள்வதற்காக சகிங்க, சகிக்கிறதுக்கு மேல சகிங்க, பாடு அனுபவத்துக்கு மேல பாடு அனுபவிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் காத்துக்கொள்வேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன்னு. ஸ்தேவானுக்கு வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 - 14 வரைக்கும் வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். பாருங்கள், ஸ்தேவான் யார்? ஒரு யூதன், வாலிபன். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பழையவில் எல்லாம் ஒளிந்து போன என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று எல்லாவற்றையும் பழையதெல்லாம் விட்டுட்டார். அதுக்கு பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு மேல என்ன வைக்கல? எந்த விதமான விசுவாசத்தையுமே ஆளு வைக்கல. பலிகளுக்கு மேல எந்த விதமான விசுவாசத்தையும் வைக்கல. தேவாலயத்துக்கு போய் அந்த நேர்ச்சி செய்யணும், அது எல்லாம் விசுவாசம் அதுக்கு மேல வைக்கல. இங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருடைய சரீரத்தை ஒப்பிட்டு தான் சொன்னார். எப்படி? இது இடிக்கப்படும், 3ஆம் நாள் எழுப்பப்படும், அந்த காரியத்தை சொல்றாரு. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? தேவாலயத்தை இடிக்கப்படும் சொல்லப்பட்டதான அந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்க இந்த காரியங்கள் எல்லாமே யாருக்கு கஷ்டமா இருக்கு? யூதர்களுக்கு.
அவர்களுக்கு எப்படி பலி முக்கியமா இருக்கு, நியாயப்பிரமாணம் முக்கியமா இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக புதிய பிரமாணத்தை கொடுப்பதற்காக வந்தாருங்கிற விசுவாசம் இவர்களுக்குள்ள இல்லை. அதனாலதான் இங்க குற்றம் சொல்ற. எப்படி தேவ தூஷணம் சொல்ல கேட்டோ, மோசைக்கு விரோதமா அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அப்படின்னா என்ன, பலி. தேவன் தான் அந்த காலத்துல சொன்னார், எப்படி சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி அப்படியெல்லாம் சொன்னார், உண்மைதான். ஆனால் அதே தேவனே மறுபடியும் வந்தார், அவரை இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழையவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய பிரமாணம் தந்திருக்கிறார், அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே ஸ்தேவானுக்கு என்ன பிரச்சனை வருகிறது? தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடியதான பிரச்சனை வருகிறது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தெரியாம சொல்லிட்டேன், நானும் உங்களை போல ஒரு யூதன் தான், சரி விட்டுடுங்கன்னு சொன்னா காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த மனுஷன் அப்படி செய்தாரா? இல்லை. அந்த மனுஷன் 7ஆம் அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 47 54 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆயிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். பாருங்கள் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் மனுஷா, நீங்க ஆலயம் 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 சொல்லி சாவுறீங்களே, அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆலயத்துல மட்டும் இருக்கக்கூடியவர் இல்லைன்னு. தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டுமே ஆனால் விசுவாசத்தை ஒரு நொடியில என்ன செய்யலாம், மறுதளிச்சிடலாம். இங்க அவர் அப்படி பண்ணல. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. பாருங்கள் இங்க என்ன சொல்லுறார், அவர்களை பொறுத்த வரைக்கும் விருத்த சேதனம் என்பது எதுதான்? ஆண்களுக்கு மாத்திரம் உரியதான மாம்சத்தில் உள்ளதான நுனித்தோலை வெட்டுவது. ஆனால் இங்கே அவர் புதிதான ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்? தேவனாய கர்த்தர் அதுதான் சொல்லியிருக்கிறார். பழைய விருத்த சேதனத்தை சொல்லவில்லை, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் தான் சொல்லியிருக்கிறார். அதை இங்க சொல்லுகிறார். அதை சொல்லும் போது கோவம் உண்டாகிறது, மூர்க்க வெறி உண்டாகுது. மறுபடியும் வாசிங்கள். வணங்கா கொளுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரே உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபதிகளுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். போதும். 57 60 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. பாருங்க, அதாவது இது நம்மளா இருந்தா நம்முடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக விசுவாசத்தை மறுதளிச்சிருவோம். இங்க என்ன சொல்லுறார்? ஏன் நான் சொன்னது உண்மைதான், நீங்க தேவாலயம் தேவாலயம் சொல்லி சாவுறீங்க, அதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க விருத்த சேதனம் சொல்லி சாவுறீங்க, அதுல ஒண்ணுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவர் இந்த உலகத்துல வந்து பழைய அந்த உடன்படிக்கை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார், புதிதான உடன்படிக்கை தந்திருக்கிறார். விசுவாசத்தின் மூலம் அவரிடத்திலே கேட்டு எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? மாம்சிய பிரகாரமான விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி பரிசுத்த ஆவி உடையதான தேவாலயங்களாக நீங்களே மாற வேண்டும் என்று அங்கு உபதேசிக்கிறார். இதை கேட்ட பிறகு என்ன செய்றாங்க? எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த ஆளுக்கு மேல சாயிடுறாங்க. அப்போ சோதனை அதிகமாகுது, துன்பம் அதிகமாகுது. நம்ம நினைச்சோம் அப்படியே உடைஞ்சிரும். இந்த துன்பத்திலையும் நெருக்கத்திலையும் வேதனையிலையும் விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமான விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால துன்பத்தின் மத்தியிலையும் அது பலுகி பெரிது விரிவடைகிறது. நம்ம எப்படி இருக்கோம்? நேர் மாறி. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். பாருங்கள், கடைசி நொடி வரைக்கும் அந்த விசுவாசத்தை சிந்த விடல. நம்ம ஒரு அடி கிடைச்ச உடனே விசுவாசத்தை எல்லாம் பொட்டி வெளியே போயிடும். அந்த மூச்சு போகிற வரைக்கும், அந்த மூச்சு போகிற வரைக்கும் விசுவாசத்துல வளர்ந்து வளர்ந்து பெருகுதான் செய்யுது. உயிரை தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா விசுவாசம் சிந்தல. தேவன் அவருக்கு கொடுத்ததான கற்பனைகளை அவர் என்ன செய்யல?
விருதவாக்கல். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் இதே போன்று இந்த ஸ்தேவானை போன்று கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டுமே. ஆனால் ஒரு காரியம் முக்கியம். எது முக்கியம்? ஸ்தேவானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவனாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு சோதனை உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் வாசிங்க. அங்க யாரை சோதிப்பானாம்? சாத்தான் அவருடைய கற்பனைகளை அப்படியே கை கொள்ளுகிறவனை. வாசிங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய. பாருங்கள், தேவனுடைய கற்பனைகளை, அதாவது உங்களுக்கு விருப்பப்படி உள்ளதை எடுக்கக்கூடியவங்களை சாத்தான் ஒன்றும் செய்ய மாட்டான். ஸ்தேவானை போன்று எல்லா கற்பனைகளையும் அப்படியே கை கொள்கிறவர்கள் மீது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஏன்? அவங்களதான் சாத்தான் சோதிக்க போவான். அவங்களதான் சாத்தான் சோதிக்க போவோம். அவர் என்ன செய்வார்கள்? அந்த பிரமாணங்களுக்காக, அந்த கற்பனைகளுக்காக, அவைகளின் மீது உள்ளதான விசுவாசத்தை காப்பாற்றுவதற்காக பொறுமையாக கடைசி வரைக்கும் இருப்பார். இனி எப்படிப்பட்ட பிள்ளை இருக்க வேண்டும்? அதான் முதல்ல சொன்ன காரியங்கள். எப்படி? சகோதர சிநேகம் உள்ளவங்களா இருக்கணும், சகிக்கணும், பொறுமையா இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கே எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதான் முக்கியமான காரியம். நம்ம என்ன சொல்றோம்? முடியாது முடியாது முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படின்னா நீ என்னுடைய சீஷன் இல்லை, நீ கிறிஸ்தவம் கிடையாது, நீ விசுவாசி கிடையாது, நீ சபையாரு கிடையாது, எனக்கு நற்சாட்சி உள்ளவங்களா இல்லை. வேத வசனம் நமக்குள்ள தங்கல. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான கற்பனைகள். எக்காரணம் கொண்டு யார் என்ன சொல்ல முடியாது, முடியாது என்று சொல்லக்கூடாது. அதே அதிகாரம் 35 38 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள். பாருங்கள், இரக்க குணமே நம்மள்கிட்ட கிடையாது. இந்த நாட்கள்ல உபவாசம் இருந்து அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. இந்த அனுபவம் எல்லாம் அந்த பக்கமே சேராது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும். பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. சபையாருன்னு தான் நமக்கு பேர் இருக்கு. ஆனால் தேவன் சொல்லக்கூடிய எந்த விதமான அச்சு அடையாளங்களும் நம்மள்கிட்ட கிடையாது. ஆனா இப்படியே போனா தேவ கோபத்தினால அடிக்கப்படும். நம்ம எல்லாரும் மாறிதான் ஆகணும். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தான் சொல்லப்பட்டு. சபையார் புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள். அவள் எப்படி? வேத வசனத்தை கை கொண்டுதான் நடக்கும். கை கொள்ளக்கூடிய அனுபவம் இருக்கா என்று பாருங்கள். அதை அடையணுங்கிற விருப்பம் இருக்கு. ஒரு மாற்றம் வந்தாகும். அந்த மாற்றம் வர்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம். அப்ப நீங்க எதை குறித்து ஜெபம் பண்ணணும்? வேதம் எனக்கு தான் இப்படி எல்லாம் சொல்லுது. இறக்க குணம் வேணும், சகோதர சிநேகம் வேணும், பொறுமை வேணும். ஆனா எனக்கு வாழ்க்கையிலே அவைகள் கிடையாது. நான் சண்டைக்கார், நான் கொடூரமானவன், நான் இப்படிதான் இருக்கக்கூடியவன் இருக்கிறேன்னா நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் போய், நீங்க அபிஷேகம் பெற்றதெல்லாம் போய் இங்க வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு மாறணும்னு எண்ணம் கிடையாது. உங்களுக்கு என்ன மட்டும் வேணும்? இப்படியே வாழ்ந்துட்டா மட்டும் போதும். ஆண்டவர் அப்படி சொல்லல. ஒவ்வொருத்தங்களும் மாறிதான் ஆகணும். வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும். பாருங்க, இதெல்லாம் குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். சகோதர சிநேகம் யார்கிட்ட இருக்கு? வேதம் சொல்லுது, பந்தனம் கொடுக்கறதுல முந்தி கொள்ளுங்க. அர்த்தம் என்ன? வேதம் இன்னொரு விதத்துல என்ன சொல்லுது? ஒவ்வொருவரையும் உங்களிலும் மேன்மை உள்ளவர்களா எண்ணுங்க. யாரும் கூடவும் கிடையாது, குறைஞ்சும் கிடையாது. எது முக்கியம்? மனத்தாழ்மை இருந்த ஆண்டவர் கூட இருப்பார். இங்க இறக்க குணமே இல்லை, பேர் மட்டும்தான் இருக்கு. சபையார் விசுவாசி ஒண்ணுமே கிடையாது உள்ள. ஆனா அப்படி இருக்காதுங்க. தேவ கோபம் பற்றி எரிஞ்சிச்சுன்னா ஒருத்தராலும் ஓடி தப்பிக்கிட முடியாது. வேதத்துக்கு பயப்படுங்க. வேதம் சொல்லுது, நீ சபைக்கு விசுவாசியா, உனக்கு இந்த குணம் வேணும்.
நீ சபையில் அங்கத்தினரா, உனக்கு இந்த குணம் வேணும், உனக்கு இறக்க குணம் இருந்துதான் ஆகணும். அது எனக்கு ஜென்மத்திலே கிடையாதுன்னா என் மனுஷன் உனக்கு புது இருதயம் தரக்கு தான் ஆண்டவரே பாடுபட்டார். நீ அழுது புலம்பு, இது ஜெபம் பண்ண நேரம் கிடையாது. விசுவாசிக்கக்கூடிய இருதயமே கிடையாது. சந்தேகம், என்னால முடியுமா. அப்ப குணம் என்ன? பழைய குணமா தான் இருக்கும். வாசிங்க. சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமா இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். பாருங்கள், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தீமைக்கு தீமை தான் செய்துட்டு வந்து சொல்றீங்க, தப்புறதுக்காண்டி, மன்னிப்பு கிடைக்கிறக்காண்டி. மன்னிப்புனும் கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுதியா, நீ சபையில விசுவாசினா நீ இப்படிதான் இருக்கணும். நமக்கு வேத அறிவே கிடையாது, வேத குறித்த பயமே கிடையாது. மனம் போன மாடு போல ஜீவிக்கிறோம், தீமைக்கு தீமை செய்யறோம். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஏன் நம்முடைய வீட்டுல ஆசீர்வாதமே கிடையாது? ஏன் ஒவ்வொரு வீடுகளிலும் சாபம்? வேதம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமே ஆனால் நீ அடுத்தவனை ஆசீர்வதி, நீ அடுத்தவனை மன்னி, நீ அடுத்தவனுக்கு இறக்க குணம் காட்டு. கடைசியா வாசத்தை மறுபடியும் வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். வேதம் சொல்லுது, நீ சபையாரா, நீ தீமைக்கு தீமை செய்யாத, சிலுவையை கண்ணோக்கி பார், சகி. தீமைக்கு தீமை செய்யாமலும் அதற்கு பதிலாக உதாசீனம், அதாவது உங்களை ஒரு மாதிரி பேசினாங்களே, நீ மாறி கெட்ட வார்த்தை பேசாத, நீ மாறி திட்டாத, நீ மாறி அசிங்கமா பேசாத. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டுமே ஆனால், நீங்கள் பரிசுத்தவான்களாகவே இருக்க வேண்டுமே ஆனால், புதிய துருத்திகளாக இருக்க வேண்டுமே ஆனால், தேவனுடைய கிருபையும் வரங்களும் வல்லமை உங்களோடு தங்க வேண்டுமே ஆனால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எப்படி? வேத வசனத்துக்கு பயந்து, வேத வசனத்தின்படியான அந்த வார்த்தைகளுக்கும்படி நடங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சொன்னேன், பொறுமையா இருக்கணும், பொறுமையா தான் பலன் கொடுக்க முடியும், பொறுமையா தான் இருக்கணும். உபத்திரவம் தான், கஷ்டம்தான், திட்டும் போதும் ஏசும் போதும் கஷ்டமா இருக்கும். மாறி திட்டாதுங்க, சகிச்சு போங்க, இல்ல தொடர்பு வைக்காதுங்க, ஒதுங்கி போங்க, அவங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க, திருந்துட்டு. நீ நம்ம எப்படி இருக்கும்? நேர் மாறி. எபேசியர் நிருபம் 4:25-26 வசனங்களை வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து. பாருங்கள், அநேகரிடத்தில் இருக்குது பொய். வாய் எடுத்தா பொய். பொய்ய கொஞ்சமும் ஒரு குற்ற உணர்வே இல்லாதவனும், ஒரு முகத்துல ஒரு பயமே இல்லாதவனும் அடிச்சு உண்மை போல பேசுறோம். ஆனா வேதம் சொல்லுது, நீ சபையாரா, நீ பொய்ய களைந்தான் இருக்கணும். அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். உண்மையதான் பேசணும். சொல்ல முடியாது, என்னால முடியும், அப்ப நீ விசுவாசி இல்லை, அவ்வளவுதான். நீ அனுபவத்துக்காண்டி ஜெபம் பண்ணு, உங்களால முடியும். அதான் ஆண்டவர் எல்லாரும் அறிய சொல்லுறார். பொய்ய களையணும், உண்மைதான் பேசணும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இங்க என்ன? கோபம் வந்துடும், உடனே கெட்ட வார்த்தை வந்துடும். கோபம் வந்துடும், உடனே கை நீண்டும். கோபம் வந்துடும், பாத்திரங்கள் எல்லாம் பறக்கும். கோபம் வந்துடும், மனையை உடனே அடிச்சு வீட்டு தள்ளுறது. பாவம் செய்யிட்டீங்க, கோபம் வந்துட்டு வாயை மூடி சும்மா இருக்க வேண்டியதானே? கெட்ட வார்த்தை வரலாமா? அடிக்கலாமா? வீட்டு தள்ளி விடலாமா? நடு ரோட்ல தள்ளி விடலாமா? என்ன செய்யறோம்? பாவம் செய்யறோம். கோபம் வருது, சரி, கோபம் வந்தாலும் தனியணும். சரி, தப்பு பண்ணிட்டாங்க, இனி சொல்லி சொல்லி திருத்தலாம், இல்லை ஆலோசி சொல்லலாம், இதா கொஞ்சம் பொறுமைப்படும். இது கூட உடனே கை நீண்டும். வேதம் சொல்லுது, உனக்கு சரிபடாது. நீ கோபப்பட்டாலும் கெட்ட வார்த்தை வரக்கூடாது, கை நீளக்கூடாது, உனக்கு விருப்பப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கோபம் கொண்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. இங்க எரிச்சல் சாவர வரைக்கும் எரிச்சல் இருக்கு, கண்டுபிடிங்க. எபேசியர் நிருபம் 5:21 வாசிங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு இருக்கு கீழ்ப்படிதல்? என்ன சொல்ல போயிட்டு இருக்கு? என் வயசுல பெரிய ஆளா இருந்துட்டு போயிட்டு, படிச்சவங்களா இருந்தா யாரும் இருந்துட்டு போயிட்டு, நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போன்னு சொல்லப்பட்டு. நானா நீ பார்க்க போவாத, பணபலத்தை வச்சு உனக்கு இருக்கா எனக்கு இருக்கான்னு பார்க்க போவாத. என்ன செய்ய? தேவனுக்கு பயப்படுகிறதுனால ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து போ. நீ என்ன செய்ய? கீழ்ப்படிந்து போ. இங்க மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து போகல. புருஷன்
ஆண்டவருக்கு பயந்து சில காரியங்கள் அனுசரிச்சு போலாமா? கிடையாது. கீழ்ப்படிதல், கொஞ்சம் பொறுத்து போகிறது, கொஞ்சம் சகிச்சு போறது சபையில இல்லை, சபையாருடைய வீட்டில் இல்லை. நம்ம என்ன நீ சொல்லியா நான் கேட்கணும்னு இருக்கும். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளதான ஒரு காரியம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனமுருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண மருந்து கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, மனைவி புருஷனை பார்த்து சொல்றா, என்ன சொல்றா? நான் பார்க்கணும், நமக்கு வீடு இருக்கு, மேலையும் மெத்த வார்த்தை வீடு தான், அப்ப என்ன செய்வோம், மேல ஒரு ரூம் கட்டுவோமா? அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். இங்க எப்படி மனைவி புருஷனுக்கு ஒரு ஐடியா சொல்றான். அது இங்க இந்த காலத்துல உள்ள விசுவாசி மனைவி விசுவாசி புருஷன் சொன்னா, உன் வேலையை பார், எவ்வளவு ரூபா ஆகும் தெரியுமா, நீ ரூம் கிட்ட சொல்றா, இப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த புருஷன் என்ன செய்யறான், கஷ்டம் உண்டு, வசனத்தை வாசிக்கும் போது ஈஸியா போயிடும். அதை யோசித்து பாருங்க. மேல ரூம் கட்டணும், மேசை வைக்கணும், குத்து விளக்கு வைக்கணும், தங்கக்கூடிய எல்லா காரியம் பண்ணணும். அதுக்கான சம்பாத்தியம் பண்ணேன், வாய்க்கு வந்தபடி பேசிடுவோம். ஆனா தேவ பயத்தோட கீழ்ப்படுகிற அனுபவம் என்ன, ஒரு காரியம் சொல்லாலே சரி உன் நன்மைக்கு தானே அதை செய்வோம் என்று சொல்லி, அதனால தனக்கு லாபம் இல்லாம இருந்தாலும் ஒரு காரியத்தை அந்த மனைவி ஒரு ஆளு சொல்லும் போது கேட்கக்கூடிய புத்தி புருஷன்மார்களுக்கு இருக்கா? கிடையாது. நிறைய இடத்துல எப்படி நடக்குது, புருஷன் ஏதோ வாழ்ந்த பொத்து வந்தது போலையும், இந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து அடிமைக்காரி போலையும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுது. பாருங்க, குணம் மாறட்டும், தேவன் அடி வாங்காதுங்க. இங்க எப்படி ஒருவருக்கு ஒருவரை கீழ்ப்படிந்து சொல்லப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை என்ன சொல்றாங்க, சரின்னு சொல்லி அப்படியே செய்கிறான் அந்த புருஷன். என்ன நன்மை உண்டாச்சு தெரியுமா? அதெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது, பிற வாசித்துக்கிடுங்க. தான் பையன், ஒரே ஒரு பையன் இறந்த போது அந்த தேவ மனுஷன் உயிர் கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனைவிக்க வார்த்தைய புருஷன் கீழ்ப்படிஞ்சதுனால பிறகு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில அந்த மனைவி தான் சில காரியங்களை சொன்னாலும் உங்களுக்கு முன்னா பின்னா விளங்காட்டம் வரைக்கும் ஏதோ நன்மை இருக்கும், செய்து பார்ப்போமேன்னு சொல்லி சரின்னு சொல்லோட புத்தி இருக்கா? கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 13-15 வரைக்கும் வசனங்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். பாருங்கள், 2 பேருமே பரிசுத்த ஆவியினாலே நிறைக்கப்பட்டவர்கள். முக்கியமான காரியம், உலகத்திலே பிறந்த ஸ்ரீகளிடத்திலே பிறந்த எல்லாரிலும் பெரியவர் யார்? யோவான் ஸ்நானன். தேவாவினால் நிறைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவன். இந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள்ளேயும் அங்கே வருது எப்படி, நாளா முடந்து எடுக்கணும் நீர் இல்லான்னு. ஆனா என்ன, ஒரு ஆளு சொல்றதை இன்னொரு ஆள் அப்படியே கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்க மாறி பேச்சில் நம்மன்னா என்ன, நானா நீ என்ன பாக்குறது? 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா அந்த அபிஷேகம் என்ன செய்யுது, தாழ்ந்து போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அபிஷேகம் என்ன தெரியுமா, தூக்கி நிற்கும், மேல நிற்கும், நான் தான். இங்க 2 பேருமே பெரியவங்க, பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டு வழி நடத்தப்படக்கூடியவங்க, பாவம் இல்லாதவங்க. ஆனா அங்க எப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க, தாழ்ந்து போறாங்க. ஒரு ஆளு சொல்றத மாறி அங்க பேசல, முடிஞ்சு போச்சு. அப்படியா, சரி. கடைசி வரைக்கும் அவங்க நிலை நின்னாங்க. தேவ வசனம் அவங்களுக்குள்ள குடிகொண்டது. தேவ வசனத்துக்கு மாறாக அவங்களுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. யோவானுடைய வாழ்க்கையில தலைதான் வெட்டப்பட்டுச்சு, ஆனா விசுவாசம் அங்க உடையல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் தான். யூதர்கள் பார்வையில அவங்க ஜெயித்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து தோத்து போனாரு. ஆனா ஆண்டவர் என்ன, கடைசி வரைக்கும் நிலை நின்றார். ஸ்தேவான் எப்படி, அதே போலதான். அதுக்கு எது முக்கியமா இருக்கிறது, இந்த நற்பண்புகள், கீழ்ப்படியக்கூடிய அனுபவங்கள், தாழ்ந்து போறக்கூடிய அனுபவங்கள். வாசிங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. பாருங்கள், இப்பொழுது இடம் கொடு. அவ்வளவுதான், இடம் கொடுத்துட்டார். ஒரு வார்த்தை தாங்க மாறி பேசணும் கிடையாது. இப்பொழுது இடம் கொடு. இப்ப தடை பண்ணாத. தேவ சித்தம், தேவ நீதி நிறைவேற்றது விட்டுரு, முடிஞ்சு போச்சு. நம்ம அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்போம். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். முடிஞ்சு போச்சு. பிரச்சனை இல்லை, வாக்குவாதம் இல்லை, காரியம் முடிஞ்சிச்சு. ரெண்டு விதத்துல அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க போயாச்சு. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் நமக்கு தேவை. முடியாதுன்னு சொல்லாதுங்க. இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்துட்டீங்க, என்னத்தை கண்டீங்க? இத்தனை வருஷம் அபிஷேகம் எல்லாம் பேசிட்டீங்க, என்ன அனுபவம் இருக்கு? இத்தனை வருஷம் சபையார்னு சொல்றீங்க, என்னத்தை இருக்கு? இது என்ன எதுக்கு எழுதி வச்சிருக்கு? இந்த வசனங்கள் எல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கு? சாவுறது வரைக்கும் வாசிக்க மட்டும்தானா? என்னைக்கு சொந்தமாக்க போறோம்? உணர்வே நமக்கு கிடையாதா? இல்ல அதை அடையணுங்கிறது விருப்பமே கிடையாதா? வேதம் வாங்கும். ஆண்டவர் கடைசி என்ன சொன்னார்? மார்க் 2:22 வாசிங்க. மார்க் 2:22 கடைசி பாகம், புது ரசம் புது துருத்தியில தான் விட வேண்டும் சொல்லிட்டார். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். முடிஞ்சு போச்சு. ஆண்டு என்ன சொன்னார்? நீ பழைய துருத்தியாட்டு ஒரு காலமும் இருக்க கூடாது. நீ புது துருத்தியாதான் மாறி ஆக வேண்டும். அந்த புது துருத்திக்குள்ள தேவனுடைய புதிய உடன்படிக்கைகள், சட்டத்திட்டங்கள், கற்பனைகள் அதுக்குள்ள நிறைந்து இருக்கதான் வேண்டும். முடிஞ்சு போச்சு. புதிய ரசம் இனிமையானது. அதே போல தேவனுடைய வார்த்தை அவருடைய ஜனங்களுக்கு தேனிலும் இனிமையானது, மதுரமானது. இவைகள் எதற்காக தரப்பட்டிருக்கிறது? இருதயத்தில் வைத்து காத்து கொண்டு ஜீவித்தால் தான் பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியும். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவானா? அவருடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து காத்து கொள்கிறதுனால்தான். அப்போ இந்த வசனங்களை துருத்தியாகிய நாம் நமக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படியா இருக்கணும்? புது துருத்தியா இருக்கணும். எக்காரணம் கொண்டு சொல்ல முடியாது. எப்படி? பழைய துருத்தியா தான் இருப்பேன், ஆனா ஒட்டு போட்டு என் வாழ்க்கை போகணும். ஆண்டு சொல்லுவாரு, அதை கொண்டு குப்பையில கொண்டு போடு. உனக்கு நான் ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்கிறேனே, அதை கிளியாமல் பார்த்துக்கேன். எல்லாம், அதாவது பழையவைகள் எல்லாமே முற்றிலுமாக அகற்றப்பட்டு போய்தான் ஆக வேண்டும். புது சிருஷ்டியின் அனுபவத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். அது சாகிற வரைக்கும் எழுத்தா மட்டும் இருக்கக்கூடாது. வேதத்துல அது என்ன சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனமாட்டு இருக்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில அது அனுபவமாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புது துருத்தியாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டுமே. ஆனால் முதல்ல தேவனை சிநேகிக்கணும். ஏன்னா யாரால மாத்திரம்தான் புது துருத்தியா இருக்க முடியும்னா, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற மனுஷன் மாத்திரம்தான் புது துருத்தியா இருக்க முடியும். யாருடைய வார்த்தையை கை கொள்ளுவா? எந்த பிள்ளை எந்த தகப்பனை அல்லது எந்த தாயை அதிகமாக சிநேகிக்குதோ அது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த பிள்ளை யார் அதிகமாக சிநேகிக்குதோ அவங்க சொல்றதை அப்படியே கை கொள்ளும். தகப்பனார சிநேகிச்சுன்னா தகப்பனார் என்ன சொன்னாலும் செய்யும். அதான் அந்த அன்புக்கு அடையாளம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இந்த சட்டத்திட்டங்கள், சகோதரனை சிநேகி, இறக்க குணமா இரு, ஒரு கணத்துல அரைஞ்ச மறு கணத்தை காட்டு, இதெல்லாம் ஒரு சட்டத்திட்டமா எடுக்காதுங்க. அவரை சிநேகிச்சு எனக்காக தன் ஜீவனை கொடுத்து எனக்கு மாதிரி காண்பித்த அந்த தேவன் சொல்லியிருக்கிறார், நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். எப்படி? கற்பனை நிமித்தம் அர்ப்பணிக்கிறது இல்லை, அன்பு நிமித்தம் அர்ப்பணிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது எப்படி? அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், புதியதான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்து அதிலே பிரவேசிக்கத்தக்கதான புதிதும் ஜீவதுமான ஒரு அனுபவத்தை எனக்கு தந்திருக்கிறார். தந்துவிட்டு என்ன சொல்லுகிறார்? அவைகளை கை கொள்ளுன்னு தான் சொல்லுகிறார். அதை நான் என்ன கட்டாயமா எடுக்காம எனக்கான சிலுவையில தொங்குனாரு, இதை தானே சொல்றாரு, அப்ப நான் அதை செய்வேன்னு சொல்லி சந்தோஷமா இந்த கற்பனைகளை அன்பு நிமித்தம் கை கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 21:15 முதல் வாசிங்கள். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு காரியம் கேட்கிறார். வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். பாருங்க, அதாவது ஆண்டவர் எதை கேட்கிறார்? முதல்ல அந்த இருதயத்தை கேட்கிறார். அந்த இருதயத்துல நமக்கு என்ன இருக்கணும்? அந்த தெய்வ சிநேகம் இருக்கணும். தெய்வ சிநேகம்.
அந்த சிநேகம் இருந்துச்சுன்னா குப்பை, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, எனக்காண்டி அடிக்கப்பட்டு எனக்கு மறுவாழ்வு தந்திருக்கிறாரு, நான் அவர் சொல்லதை செய்வேன். அப்போ அந்த அந்த கற்பனை ஒரு கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்காதேன்னு வேதம் சொல்லுது. யாருக்கு இந்த கற்பனைகள் பாரமா இருக்காது? மேல் துணியா கேட்குற எடுத்துட்டு போ அப்படி விட யாருக்கு தான் முடியும்? தேவனை யதார்த்தமாய் சிநேகிக்கிற மனுஷன். அப்போ ஒவ்வொரு நாளும் புது திருப்தியா இருந்தால் மட்டும்தான் வேத வசனம் தங்கும். யாரு தான் புது திருப்தியா இருக்க முடியும்? முதல்ல அந்த மனுஷன் தேவ சிநேகம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை சிநேகிக்கிறாயா என்று. அதே வார்த்தை தான் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீ என்னை சிநேகிக்கிறாயா என்று. நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆம் ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் தேவனை சிநேகிப்பானே ஆனால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று இருக்கு. அப்போ உண்மையிலே ஆம் என்று சொல்லவும் வேண்டும். அந்த அன்பின் நிமித்தம் என்ன, அந்த கற்பனைகளை, அவர் நமக்கு சொன்னதான கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன நமக்கு முக்கியமா இருக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்கள். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகளை நீக்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எது முக்கியம்? முதல்ல தேவ சிநேகம் வேணும். வேலை 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 வேலைன்னு இருக்கிறது இல்லை. இங்கே எப்படி அவருக்கு நைட்டும் பகலும் வேலை செய்யலாம், தேடி தேடி தான் ஆளு வருது அவருக்கு. ஆனாலும் என்ன, தன்னுடைய பிதாவோடு பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அதுதான் முக்கியமா வேணும். சிநேகிக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணவே தெரியாத ஆட்கள் எத்தனையோ உண்டு. புது துருத்தியா இருக்க வேண்டுமா? தினமும் ஜெபம் பண்ண தெரியணும். அந்த தேவனிடத்துல எப்படி வேதம் தெளிவா சொல்லுது, அவர் ரொம்ப பிஸினி, உங்களை காட்டிலும் பல மடங்கு பிஸி. நமக்கு என்ன சொல்றோம்? அது டைம் கிடைக்கல, ஆமா பயங்கர வேலை. இங்க ஆண்டவருக்கு எப்படி மக்கள் பின்தொடர்ந்து வராங்க, எல்லாம் சரிதான், அவரை விட்டுட்டு ஜெபம் பண்ணு போயிடுவார். ஜெபம் முக்கியம். அந்த ஜெபம் இருந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் புது துருத்தியா இருக்க முடியும். ஏன்? ஓட்ட வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படி இப்படிலாம் இருக்கு, என்னை பாதுகாத்தலும், சோதனைக்கு விலக்கி என்னை காத்தரலும் சொல்லி ஜெபமணி போகும்போது அவர் உள்ளம் கைக்குள்ள நம்ம இருப்போம். அக்னி மதிலுமா இருப்பார். சாத்தானுடைய அக்னி அம்புகள் நம்மளை அணுக முடியாது, பாதுகாப்பார். ஜெபத்தின் மூலம் சகலத்தையும் ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் சும்மா வராது, கேள்வினால் வந்தாலும் கூட அந்த வார்த்தைகளை விசுவாசிகளுடைய பலன் ஜெபத்தினால் தான் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஜெபம். ஜெபம் இல்லைன்னா விசுவாசம் ஒன்றும் இருக்கா? ஏன்னா விசுவாசம் ஆவியின் கனிகள்ல ஒன்று. ஆவியானவர் ஜெபம் இல்லாத மனுஷனுக்குள்ள இருப்பாரா? கிடையாது. அப்போ ஜெபம் மனுஷர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியம். அது எப்படி? தினமும் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆவது வசனம் வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆவது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்கள், எது முக்கியம்? இது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு தோணுபடியா நான் ஜெயிப்பேன், அதனால தானே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறோம், தோணுபடியெல்லாம் செய்யறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரே சொல்றாரு, அதாவது சுயாதீனமா தான் இருக்கிறார், சுதந்திரமா தான் இருக்கிறார். அவர் யாருக்கு அடியப்பட்டவர் இல்லை. ஆனா என்ன சொல்றார்? தன்னை தானே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் செய்யறதுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டார். நமக்கு என்ன சிக்கல்? நமக்கு தோன்றபடி செய்வோம். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நம்மளை அடக்கி ஒடுக்கி அந்த வசனத்தின்படி நம்மளை அப்படி அதற்குள்ள ஆக்கி கீழ்ப்படித்தக்கவர் நமக்குள்ள பலன் இல்லை. தோன்றபடி செய்ய பலன் தான் இருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், சுயமா தான் இருக்கிறேன், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, ஆனா ஏன் விருப்பப்படி செய்ய மாட்டேன், என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்யவே வந்தேன் என்று இருக்கு. யாரால மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் புது துருத்தியா இருக்க முடியும்? யாரெல்லாம் சுயத்தை சிலுவையில் அரைஞ்சி, ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சி ஒவ்வொரு நாளும் இது தேவ சித்தமா என்று சொல்லி தெரியாட்ட வரைக்கும் 2 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு எனக்கு இது தேவ சித்தமான்னு தெரியாத ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயம் வழி நடத்துவார். நம்ம என்ன எல்லாம் சாடி விழுந்து செய்துட்டு குண்டுல விழுந்த பிறகு விழுந்துட்டேன். காரணம் என்ன? பழைய துருத்திகளா இருக்கும். தோணுபடி செய்ய பலன் தான் இருக்கு. முதல்ல என்ன சொன்னேன்? தேவனை சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னேன்? ஜெப ஜீவியம் முக்கியம், தினமும் ஜெபம் பண்ணணும்னு. அடுத்தது என்ன சொன்னேன்? தேவ சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு செய்யணும். கடைசியா ஒரு காரியம்,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். எது நமக்கு முக்கியம்? வேத வசனத்தை அறிகிறதான அறிவு முக்கியம். தேவன் எப்படிப்பட்டவர் என்றதான அறிவு முக்கியம். ஸ்தேவானுக்கு வேத வசனத்தின் மீது ஆழமான விசுவாசம் இருந்தது. தேவனை குறித்து சரியான அறிவு இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு என்ன, உயிர் போனாலும் எனக்கு மறுபடி என்ன கிடைக்கும், தேவனோடு கூட வாழக்கூடிய பாக்கியம் உண்டு என்கிறதான விசுவாசம் இருந்துச்சு. அந்த உயிருக்கு மேல அவருக்கு பற்று இல்லை, விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு மேலதான் அவருக்கு பற்று இருந்துச்சு. அந்த வேத வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? தேவாலயம் முக்கியம் கிடையாது. உன்னதமானவர் மனுஷன் கட்டினதான தேவாலயத்தில் வாசம் பண்ணக்கூடியவர் கிடையாது. மோசையின் கொடுத்தான நியாயப்பிரமாணத்தை காட்டும் மோசையை காட்டிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவைகள் நிராகரிக்கப்பட்டது என்று தைரியமாய் சொன்னான். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே என்று தைரியமாய் சொன்னான். காரணம் என்ன? அவன் எதை மாத்திரம் காத்துக்கொள்ள விரும்பினான்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்போஸ்தலர் அறிந்து கொண்டதான, அப்போஸ்தலர் மூலமாக உபதேசிக்கப்பட்டதான கற்பனைகளையும் விசுவாசத்தையுமே அவன் ஆழமாக உறுதியாய் பற்றி கொண்டான். உயிர் அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை. என் ஆவியை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன், முடிந்து போயிற்று. ஆனா அடுத்த நொடி அவனுக்கு தெரியும், என்ன, வலது பாரிசத்திலே என் தேவன் இருக்கிறார், அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புது துருத்தியாக இருக்க வேண்டுமேயானால் புது துருத்தியை இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், புது ரசம் புது துருத்தியிலே வைக்கப்பட வேண்டும். முடிஞ்சு போச்சு. சொல்லவே முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. பழைய எல்லாம் ஒளிந்து போயின. புது சிருஷ்டி அனுபவத்தோடு தான் வாழ வேண்டும். அதுக்குள்ள அனுபவம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாமுவேல் விட்டு போன அடுத்த நொடியிலே சவுலுக்குள்ளே தேவன் புதிய இருதயத்தை கொடுத்தாரே. ஆனால் தேவ ஆவி உலாவி கிரியை செய்யக்கூடியதான் இந்த நாட்களிலே எந்த மனுஷனுக்குள்ளும் எந்த மனுஷனுக்குள்ளும் தேவன் புது ஆவியையும் புது இருதயத்தையும் கொடுத்து அந்த மனுஷனுக்குள் பழையவைகள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாய் புதிதானவனாக புது சிருஷ்டி அனுபவனாக வாழ வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது முக்கியம்? விசுவாசம். எது நம்மள்கிட்ட இல்லை? விசுவாசம் இல்லை. அநேகருக்குள்ள இருக்கிறது சந்தேகம். ரட்சிப்பு உண்மைதான், அபிஷேகம் உண்மைதான். ஆனா அதே என்ன, தங்கத்தை உரசி உரசி பார்த்தது போல நாளுக்கு நாள் உரசி பாருங்க, இது உண்மையான தங்கமா பொய்ன்னு பார்த்தா உரசி உரசிப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சுப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் கல்லுல போய் இருக்கும். அதே போலதான் என்ன, ஒண்ணுமே இருக்காது. கிருபை நீங்கள் அடைந்தது உண்மைதான், அது மெய்யான கிருபை. அதான் பேதுரு அப்போஸ்தலர் சொல்றாரு, என் மனுஷா மனுஷி தீத்து கட்டிராத. நீ பெற்றிருக்கிறதான கிருபை மெய்யான கிருபை. உனக்கு தேவன் தந்திருக்கிறது உண்மையிலே புது இருதயம். நீ அதை தீத்து கட்டிராத. அது எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுனால தான் எல்லா கற்பனைகளையும் கொடுத்து சொல்கிறார், இந்த திராட்சை ரசத்தை நீ புது துருத்தியாகவே இருந்து உன் காலம் வரைக்கும் வைத்து காப்பாத்திக்கொள், சிந்திராத. பழைய துருத்தி என்ன செய்யுமா? துருத்தி மட்டும் பொத்து போறதில்லை, அந்த ரசமும் கொட்டி போகும். ரசத்தை யாருமே பயன்படுத்த முடியாது. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்வீர்கள், அவரே உங்களுக்குள்ளே இம்மானுவேலராக இருக்கிறார். நமக்கு தான் விசுவாசம் கிடையாது. நம்பிக்கையின் தேவன், அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் அவர் மீது கொண்ட விசுவாசத்தின் மூலம் அவர் நமக்குள்ளே வார்த்தையா இருக்க தேவன் வாசமாக இருப்பார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்க வேண்டும். எதற்காக உபவாசிக்க வேண்டும்? 4 பேர்ட்ட கொட்டடிச்சு சொல்றதுக்கு இல்லை. எதுக்கு? எனக்கு சபையாரா இருக்கக்கூடிய எந்த ஒரு அனுபவமும் கிடையாது, விசுவாசியா இருக்கக்கூடிய எந்த ஒரு அனுபவம் கிடையாது, புது துருத்தி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அனுபவம் கிடையாது. பழைய துணியா இருக்கு, அதுல 9000 ஓட்டை இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் ஏதோ கள்ளத்தனம் சொல்லி பொய்யன்னு சொல்லி ஏதோ துண்டு போட்டு ஒட்டி 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 வெள்ளை துணி கொடுத்துட்டு தெரியும். ஏன்னா எப்படி அந்த துணி அப்படியே சுட்டு எரிச்சிட்டு தேவனிடத்தில் அழுது புலம்பி ரட்சிப்பின் வஸ்திரங்களை அடைந்து கொண்டு புது சிருஷ்டியாய் வாழ்றதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு.